ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அங்கே இருக்கும் அனைவரையுமே உனக்கு தெரியுமா? அங்கே இருக்கிற எல்லாரையுமே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you know everyone there? Do you know everyone there? Do you know உனக்கு தெரியுமா? Everyone எல்லாரையுமே, உனக்கு எல்லாரையுமே தெரியுமா? There அங்கே இருக்கும் எல்லாரையுமே உனக்கு தெரியுமா? Do you know everyone there? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அங்கே இருக்கும் யாரையுமே எனக்கு தெரியாது. அங்கே இருக்கும் யாரையுமே எனக்கு தெரியாது. அங்கே இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியாது. நான் யார்கிட்ட போய் பேசுறது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't know anyone there. I don't know anyone there. I don't know எனக்கு தெரியாது. anyone யாரையுமே. there அங்கே இருக்கும் யாரையுமே எனக்கு தெரியாது. அங்கே யாரையுமே எனக்கு தெரியாது. I don't know anyone there. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அங்கே இருக்கும் சில பேரை எனக்கு தெரியும். அங்கே இருக்கும் சில பேரை எனக்கு தெரியும். அங்கே இருக்கிற எல்லாரையுமே எனக்கு தெரியாது. அங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I know some people there. I know some people there. I know அப்படின்னா எனக்கு தெரியும். some people கொஞ்சம் பேரை, there அங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை எனக்கு தெரியும். I know some people there. So next one, அங்கு இருக்கும் யாரையாவது உனக்கு தெரியுமா? அங்கே இருக்கிற யாரையாச்சும் உனக்கு தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லு, நம்ம அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you know anyone there? Do you know anyone there? Do you know உனக்கு தெரியுமா? anyone யாரையாவது, there அங்கே யாரையாவது உனக்கு தெரியுமா? Do you know anyone there? ஸோ நெக்ஸ்ட் ஒன், 2 நாட்களுக்கு நன்றாக ஓய்வு எடு. 2 நாட்களுக்கு நன்றாக ஓய்வெடு. 2 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடு, அப்போ தான் சரியாகும். 2 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Take a good rest for 2 days. Take a good rest for 2 days. Take அப்படின்னா எடு. A good rest நல்ல ஓய்வு. Take a good rest for 2 days. 2 நாளைக்கு நல்லா ஓய்வெடு, நன்றாக ஓய்வெடு. Take a good rest for 2 days. நான் என்ன சொல்கிறேன்னு அவளுக்கு புரியலை. நான் என்ன சொல்கிறேன்னு அவளுக்கு புரியலை. ஆர் நான் என்ன சொல்கிறேன்னு அவளுக்கு புரியாது. நான் சொல்கிறது அவளுக்கு புரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. She doesn't understand what I say. She doesn't understand what I say. She doesn't understand அப்படின்னா அவளுக்கு புரியாது. ஸோ doesn't இங்கே ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா she வந்திருக்கிறதுனால. ஸோ இது எப்பயுமே அவளுக்கு நான் சொல்கிறது புரியாது. ஆர் இப்போ ப்ரெசண்ட்டில் புரியலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால சிம்பிள் ப்ரெசண்ட்னா he she it வந்தால் does யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெகட்டிவாக வரப்போ does not யூஸ் பண்ணணும். She does not understand what I say. understand அப்படின்னா புரிகிறது. ஓகேவா? ஸோ she doesn't understand அப்படின்னா அவளுக்கு புரியலை. does not நெகட்டிவாக இருக்கிறதுனால புரியலை. what I say நான் என்ன சொல்கிறேன்னு, நான் what என்ன, say சொல்கிறது, நான் என்ன சொல்கிறேன்னு she doesn't understand அவளுக்கு புரியலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன் என்று நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்ற? நான் என்ன சொல்கிறேன்னு நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்ற? நீயா ஏன் ஒரு அர்த்தம் எடுத்துக்கிற? நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு ஏன் புரியலை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Why don't you understand what I say? Why don't you understand what I say? Why don't you understand? உனக்கு ஏன் புரியலை? What I say நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு ஏன் புரியலை? Why don't you understand what I say? நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு ஏன் புரிய மாட்டுது? நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேற?
why don't you understand what I say? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you understand what I say? Do you understand what I say? Do you understand? உனக்கு புரியுதா? What I say, நான் என்ன சொல்கிறேன்னு. What I say அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னு. Do you understand what I say? நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னு அவனுக்கு புரியவே புரியாது. நான் என்ன சொல்கிறேன்னு அவனுக்கு புரியவே புரியாது. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He never understands what I say. He never understands what I say. He never understand அப்படின்னா அவனுக்கு புரியாது. What I say, நான் என்ன சொல்கிறேன்னு அவனுக்கு புரியவே புரியாது. He never understands what I say. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்கிற எல்லாமே அவளுக்கு புரியும். நான் சொல்கிற எல்லாமே அவளுக்கு புரியும். அவள் புரியாத மாதிரி சும்மா பண்ணுறா. நான் சொல்கிற எல்லாமே அவளுக்கு புரியும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். She understands everything I say. She understands everything I say. She understands அப்படின்னா அவளுக்கு புரியும். அண்டர்ஸ்டாண்ட்ஸ், அவள் புரிஞ்சுக்குவா. எவ்ரிதிங் ஐ சே, நான் சொல்கிற எல்லாமே அவளுக்கு புரியும். ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எவ்ரிதிங் ஐ சே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் சொல்கிற ஏதாவது உனக்கு புரியுதா? அவன் சொல்கிற ஏதாவது உனக்கு புரியுதா? அவன் நிறைய சொல்லிகிட்ருக்கான். அவன் சொல்கிற ஏதாவது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you understand anything he says? Do you understand anything he says? Do you understand? உனக்கு புரியுதா? Anything he says, அவன் சொல்கிற ஏதாவது உனக்கு புரியுதா? Do you understand anything he says? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அவன் சொல்கிற ஒன்றுமே புரியலை. அவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I don't understand anything he says. I don't understand anything he says. I don't understand அப்படின்னா எனக்கு புரியலை ஆர் எனக்கு புரியாது. ஸோ இப்போது புரியலை, இல்லைனா எப்பயுமே புரியாது. ஸோ இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரியாது. எனிதிங் ஹீ சேஸ், அவன் சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலை. அவன் சொல்கிற எதுவுமே எனக்கு புரியாது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் ஹீ சேஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்ன சொல்கிறான்னு உனக்கு புரியுதா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அதை பற்றி நினைக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel ashamed to think about that. I feel ashamed எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஸோ ashamed அப்படின்னா அசிங்கமாக இருக்கிறது, ஓகேவா? எனக்கு அதை நினச்சாலே அசிங்கமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ashamed. I feel ashamed to think about that. அதை பற்றி யோசிக்கிறதுக்கு, அதை பற்றி நினைக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்படி யோசிக்கிறதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you feel ashamed to think like this? உனக்கு அசிங்கமாக இல்லையா? To think like this, இதை மாதிரி யோசிக்கிறதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லையா? Don't you feel ashamed to think like this? நெக்ஸ்ட் ஒன், அவனால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிட்டு. அவன் இப்படி பண்ணினதுனால எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா?
அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I felt ashamed because of him. I felt ashamed because of him. I felt ashamed. எனக்கு அசிங்கமாக போயிடுச்சு. Because of him. அவனால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. I felt ashamed because of him. So next one. நீ இதை மாதிரி பண்ணியிருக்கன்னு என்னால் நம்பவே முடியல. நீ இதை மாதிரி பண்ணுனன்னு என்னால் நம்பவே முடியல. நீ இப்படிலாம் பண்ணுனன்னு என்னால் நம்பவே முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't believe you have done such things. I can't believe you have done such things. I can't believe. என்னால் நம்ப முடியல. எது? That you have done such things. நீ இது மாதிரிலாம் பண்ணியிருக்கன்னு. such things அப்படின்னா இது மாதிரியெல்லாம், இது மாதிரியான காரியம்லாம் நீ பண்ணியிருக்கன்னு என்னால் நம்ப முடியல. I can't believe you have done such things. So next one. நான் தான் இதை பண்ணினேன்னு நீ நம்புறியா? நான் தான் இதை பண்ணினேன்னு நீ நம்புறியா? நீ எல்லாரும் சொல்கிற மாதிரி நீயும் நம்புறியா? நான் தான் இதை பண்ணேன்னு அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you believe that I did it? Do you believe that I did it? Do you believe? நீ நம்புறியா? That I did it. நான் அதை பண்ணினேன்னு நீ நம்புறியா? Do you believe that I did it? Next one. நான் தான் அதை பண்ணினேன்னு யாராவது சொன்னால் நீ நம்பாத. நான் தான் அதை பண்ணினேன்னு யாராச்சும் சொன்னால் நீ நம்பாத. இதே இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't believe if anyone says that I did it. Don't believe if anyone says that I did it. Don't believe. நம்பாத. If anyone says, யாராவது சொன்னான். என்ன சொன்னான்? That I did it. நான் தான் அதை பண்ணினேன்னு யாராச்சும் சொன்னால் நீ நம்பாத. Don't believe if anyone says that I did it. Next one. யாராச்சும் என்னை பற்றி தப்பாக சொன்னால் நீ நம்புவியா? யாராவது என்னை பற்றி உன்கிட்ட தப்பாக சொன்னால் நீ நம்புவியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you believe if anyone tell you bad about me? Will you believe if anyone tell you bad about me? Will you believe? நீ நம்புவியா? If anyone tell you, யாராவது உங்ககிட்ட சொன்னா. என்ன சொன்னா? என்னை பற்றி தப்பா. Bad about me. யாராச்சும் என்னை பற்றி தப்பாக சொன்னால் நீ நம்புவியா? Will you believe if anyone tell you bad about me? Next one. எல்லாரும் உன்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. எல்லாரும் உன்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone says bad about you. Everyone says bad about you. Everyone says bad. எல்லாரும் தப்பாக சொல்கிறாங்க. about you. உன்னை பற்றி எல்லாரும் தப்பாக சொல்கிறாங்க. everyone says bad about you. So next one. அவன் உன்கிட்ட என்னை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னானா? அவன் உன்கிட்ட என்னை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னானா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did he tell you anything bad about me? Did he tell you anything bad about me? Did he tell you? அவன் உன்கிட்ட சொன்னானா? anything bad about me. என்னை பற்றி தப்பா, என்னை பற்றி ஏதாச்சும் தப்பா அவன் உன்கிட்ட சொன்னானா? Did he tell you anything bad about me? So next one. அவன் உன்னை பற்றி என்கிட்ட ஏதோ சொன்னான். அவன் உன்னை பற்றி என்கிட்ட ஏதோ சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஒரு குழந்தை கூட நீ சொல்கிறத நம்பாது. ஒரு குழந்தை கூட நீ சொல்கிறத நம்பாது. சின்ன பிள்ளை கூட நீ சொல்கிறத நம்பாது. நான் எப்படி நம்புவோம்? ஒரு சின்ன பிள்ளை கூட நம்பாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Even a child will not believe what you say. Even a child will not believe what you say. Even a child will not believe. குழந்தை கூட நம்பாது. ஸோ அந்த கூட அப்படிங்கிறதுக்கு தான் ஈவன். ஈவன் அ சைல்டு வில் நாட் பிலீவ். குழந்தை கூட நம்பாது. வாட் யூ சே, நீ சொல்கிறத ஒரு குழந்தை கூட நம்பாது. ஈவன் அ சைல்டு வில் நாட் பிலீவ் வாட் யூ சே. நெக்ஸ்ட் ஒன். இவன் கூட நான் சொல்கிறத நம்ப மாட்றான். இவன் கூட நான் சொல்கிறத நம்ப மாட்றான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
Even he doesn't believe what I say. Even he doesn't believe what I say. Even he doesn't believe. இவன் கூட நம்ப மாட்றான். What I say, நான் சொல்றத இவன் கூட நம்ப மாட்றான். Even he doesn't believe what I say. So next one. நீ சொல்றத யாருமே நம்ப மாட்டாங்க. நீ சொல்றத யாருமே நம்ப மாட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one will believe what you say. No one will believe what you say. No one will believe. யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ இது எப்படின்னா நீ போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லு, யாருமே நீ சொல்கிறத நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த மீனிங்கில் சொல்கிறோம். இனிமேல் இப்போ இதுக்கப்புறம் நடக்க போகிறத பற்றி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நோ ஒன் வில் பிலீவ் வாட் யூ சே. நீ சொல்கிறத யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ இதை பற்றி நல்லா யோசிச்சிட்டியா? நீ இதை பற்றி நல்லா யோசிச்சிட்டியா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Have you thought about this well? Have you thought about this well? Have you thought about this? நீ இதை பற்றி யோசிச்சிட்டியா? வெல், நல்லா. நீ இதை பற்றி நல்லா யோசிச்சிட்டியா? Have you thought about this well? So that's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching guys. Happy learning.